அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் ஏகதந்தம் உபாஸ்மகே. நம் அனைவரையும் அருள்பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு அருள் தரும் பாலசுப்பிரமணிய சுவாமியின் திருக்கோவில் இளையனார் வேலூர். இதை அனைத்தையும் நேரிலே கண்டு கழித்து முருகனிடத்திலேயே அனுமதி பெற்று முருகனுக்கு வழிபாடு செய்து பொதுமக்கள் அனைவரும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று இந்த இளையனார் வேலூரில் நமக்காக முருக வழிபாட்டை ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் இங்கே சுவாமிநாத சித்தர் ஜீவ சமாதி உள்பிராகாரத்திலே வடகிழக்கு மூலையில் அமைந்திருக்கும் சுவாமிநாத சித்தர் ஜீவ சமாதி. அது அந்த இடம் ஜீவ சமாதிதானா என்றால் ஜீவ சமாதிதான். சாதாரண லிங்க பிரதிஷ்டைகள் எல்லாம் ஒரு ஆவுடையார் ஒரு லிங்கபானம் பிரதிஷ்டை செய்து சிவாகம முறையில் பிரதிஷ்டை செய்யப்படும். ஆனால் ஜீவ சமாதிகள் அனைத்தும் 2 ஆவுடையார்கள் ஒரு லிங்கபானம் என்ற முறையில் பிரதிஷ்டை செய்து வழிபாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். ஆதலால் இங்கே அமைந்திருக்கக்கூடிய சுவாமிநாத சித்தர் பீடம் கூட 2 ஆவுடையார் ஒரு லிங்கபானம். அப்பொழுது சந்தேகமில்லை, அவருடைய ஸ்தானம் ஜீவ சமாதிதான் என்று முழுமையாக புரிகிறது. ஆதலால் இந்த ஆலயத்திலே வேலாயுதமூர்த்தி, யானை, சுவாமிநாத சித்தர் ஜீவ சமாதி 3 இடங்கள் சிறப்பு பெறுகிறது முருகன் அருளால். மற்றும் இன்னும் ஒன்றாக கஜவல்லி சன்னதி என்று ஒரு சன்னதி இருக்கிறது. கஜம் என்றால் யானை. யானையினுடைய அதிபதி இந்திரன். இந்திரன் மகளாக வளர்ந்தவள் தெய்வ யானை. வேடவ குலத்திலே வளர்ந்தவள் வள்ளி. அந்த கஜவல்லியில் கஜம் என்கிற சொல்லுக்கு தெய்வ யானை என்று பொருள். வள்ளி என்பதற்கு வள்ளியே. 2ம் ஒன்றாக இணைந்து கஜவல்லி. அப்படி சாத்தியப்படுமா என்று சந்தேகம் எழும் மக்களாகிய நமக்கு. சந்தேகமே பட வேண்டாம். இறைவன் பேரருளால் நானே சிவன், நானே சக்தி என்று நம் அனைவருக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தமிழ்நாட்டில் திருச்செங்கோடு என்கிற அந்த பிரதேசத்தில் மலை மேலே அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்திருக்கிறது. அந்த ஆலயத்திலும் உள்ளே ஒரு மரம் போல ஒரு காட்சி நாம் கண்டு களிக்கிறோம். அந்த இடம்தான் அர்த்தநாரீஸ்வரர். நானே சிவன், நானே சக்தி என்கிற பொருளுக்கு அதுதான் அர்த்தம். அதை போல மற்றும் ஒன்று நானே சிவன், நானே விஷ்ணு, சங்கரநாராயணா, சங்கரன் கோவில் அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இங்கு கஜவல்லியனுடைய முழுமையான பொருள். கஜம் யானை, தெய்வ யானை. தெய்வ யானை சூரிய வர்க்கத்தில் வளர்ந்தவள். அந்த அம்பாள் கையிலே தாமரை என்கிற மலர் இருக்கும். வேடவ குலத்தில் சந்திர வர்க்கமாக வள்ளி வளர்ந்ததால் வள்ளியினுடைய கையிலே அல்லி என்கிற மலர், அந்த மலர் இருக்கும். அவ்வாறாக பார்க்கும் காலத்திலே அதுவும் சாத்தியப்படுமா? பணம் கொடுத்தால் சபரி செதுக்கி கொடுக்க போகிறான், இதில் என்ன இருக்கிறது என்று நினைப்போம். அவ்வாறாக இல்லை. பூமியினுடைய இந்த நாம் வாழ்கிற இந்த மண் மீது பல ரகசியங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் பை ஜியாகிரபி அத்தாரிட்டி என்று சொல்லிக்கக்கூடிய, அதிலே குட்டம், குலை, இந்த குளம், குட்டை என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, அதிலே தான் தாமரை மலர்கிறது, அல்லி மலர்கிறது. சூரிய கதிர் பட்டால்தான் தாமரை மலரும், சந்திர கதிர் பட்டால்தான் அல்லி மலரும். ஸோ சூரிய வர்க்கம், சந்திர வர்க்கம் நமக்கு இப்பொழுது ஈஸியாக சுலபமாக புரிந்து விடுகிறது. ஆக அந்த அடிப்படையிலே கஜவல்லியினுடைய அமைப்பு சரிதான்.
அப்போ இந்த 4 பேர் இருக்கிறான்னா முருகன் இல்லாமல் இவா 4 பேருக்கு இங்கே இடம் இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலே முழுமையான அடியனுடைய சொந்த ஆராய்ச்சியின் மூலமாக எந்த ஒரு பக்தர்களும் முருகப்பெருமானை தரிசிக்க வருகிறார்கள் என்றால் முருகனுடைய அனுமதி இல்லாமல் இங்கு நாம் யாரும் வந்து முருகனை தரிசிக்க முடியவில்லை. ஒரு ஐயராக இருக்கக்கூடியவன் கூட அங்கே சுவாமியை தொட்டு பூஜை பண்ண முடியாது. இது நிசர்தனமான ஆராய்ச்சி, உண்மை, ஒற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய விஷயம். ஆக இந்த ஆலயத்தில் நாம் ஒரு முறை வந்து சென்றாலே நம்மளுடைய வினைகள் அகலும். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை என்று சொல்லும் அளவுக்கு இந்த இடத்திலே நாம் வந்து தரிசித்தாலே நம் வினைகள் எல்லாம் கலையும், அகலும். உண்மை, உறுதி. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வந்து தரிசனம் பண்ணலாம். முடியல 6 மாதத்துக்கு ஒட்டு போகிற செவ்வாய்க்கிழமை கூட வந்து பண்ணலாம். சஷ்டி வளர்பிறை. பொதுவாக இந்த வினைகள் களைவதற்கு தேய்பிறை சஷ்டி தான் விசேஷம், பொதுவான விஷயம். ஆக தேய்பிறை சஷ்டி கூட நம்ம எடுத்துக்கலாம். விசாகம், பூச நட்சத்திரம், கிருத்திகை. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், முருகனுக்கு கிருத்திகை நட்சத்திரம் போல் இருக்குன்னு அப்படின்னு நினச்சிப்போம். முருகனுக்கு கிருத்திகை இல்லை, முருகனுடைய ஜென்ம நட்சத்திரம் விசாகம்தான். 6 கார்த்திகை பெண்கள் அவரை வளர்த்ததுனால அந்த தாய்மாருக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்பதற்காக கிருத்திகை நட்சத்திரத்தை செலக்ட் பண்ணி அதில் வந்து என்னை எல்லாம் வழிபாடு பண்ணுங்க, என்னை கும்பிட்டாலே அவங்களுக்கு இந்த கோஸ் டூ அப்படின்னு நம்ம சொல்கிறோமே சம் 1 பாயிண்ட்டு அது போய் சேர்ந்துடும், அவளுக்கு ஒரு பெருந்தன்மையாக சந்தோஷமாக இருக்குன்றதுக்கு தான். ஆக தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எங்கும் வியாபித்திருக்கிறான். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விசேஷம். இந்த இடத்துல சுப்பிரமணியர், பாலசுப்ரமணியர், இவருக்கு மணக்கோலம் இங்கே கிடையாது. அதனால தான் கஜவல்லின்ற அம்பாலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த கஜவல்லி அம்பாலும் மூலவர் போல் இருக்கார், உற்சவர் தான். ஆக இங்கே விசேஷங்கள் அதிகம் உண்டு. சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவம், வைகாசி விசாக 1008 சங்காபிஷேகம். வைகாசியில் சஷ்டியில் ஆரம்பித்து தசமியில் முடியும் வசந்தோத்சவம். 12 கிருத்திகையிலேயே இந்த ஆலயத்தினுடைய வழிபாட்டு முறையில் ஆடி கிருத்திகை தான் பெரிய கிருத்திகை அப்படின்னு சொல்கிறது. ஆவணியில் விநாயகர் சதுர்த்தியை 3வது நாளாக கணக்காய்வு செய்து சஷ்டியில் முடிகிற மாதிரி கணக்கு செஞ்சு 5 நாள் பவித்ரோற்சவம். இப்போ தற்சமயம் பவித்ரோற்சவம் தான் நடந்துட்டுருக்குது. புரட்டாசியில் இந்த கஜவல்லி அம்பாளுக்கு நவராத்திரி விசேஷம் உண்டு. ஆனால் படி தாண்டி போய் உற்சவம் கிடையாது, உள்ளோடு சரி. ஐப்பசி கந்த சஷ்டி இங்கே சூரசம்மாரம் கிடையாது. ஆனால் சூரசம்மாரத்து முருகன் பிரார்த்தனை வழிபாடு அதெல்லாம் உண்டு. ஐப்பசி. கார்த்திகையில் லட்சதீபம் 3வது சோமவாரம். கார்த்திகை மாதம் 4-5 சோமவாரமும் விசேஷ அபிஷேகம் உண்டு. மார்கழியில் ஆருத்ரா அன்னைக்கு இங்கே ஆறுமுக சுவாமி தரிசனம் உண்டு. தை மாதத்திலிருந்து சித்திரை மாதம் வைகாசி மாதம் வரைக்கும் மேனா உற்சவம் என்று சொல்லக்கூடிய பெட்டி உற்சவம்னு சொல்லுவாங்க. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த பெட்டி உற்சவன்றது காஞ்சிபுரம் வரதர், ஏகாம்பரநாதர், நம்ம முருகப்பெருமான் மற்றும் சில ஆலயங்களில் இந்த உற்சவங்கள் இருக்குது. இதில் என்னன்னா சுவாமி கிளம்புவார். ஒரு பகுதியில் போகும்போது 10 நாள் கழிச்சு கூட வந்து சேருவார். இன்னொரு பகுதிக்கு போகும்போது 5 நாள் கழிச்சு வருவார். இன்னொரு பகுதிக்கு போகும்போது 3வது நாள் வருவார். இப்படி ஒரு கணக்கு. அது அங்கே போகிற வழியில் இருக்கிற கிராமங்களெல்லாம் போய் அவங்க வர முடியலன்னா கூட இவர் போய் அங்கே அருள் பாலிச்சுட்டு வர்றார். அதனால தான் இங்கே நம்ம முருகனுக்கு இந்த நடிகர்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் மாதிரி நம்ம முருகனுக்கு கொஞ்சம் பக்தர்கள் கூட்டம் அதிகம்தான். ஆதலால் இவரை வழிபாடு செய்தால் வெற்றி நிச்சயம். வளம் சேர்த்து வழியோடு வாழ்வோம். உண்மை. வாழ்க வளர்க. இந்த ஊர் அமைந்திருக்கிறது வாலாஜாபாத் என்கிற இடத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே வரணும். காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு வாலாஜாபாத் ஒரு இடம். அதிலிருந்து இது உள்ளுக்குள்ளே வரலாம் ஒரு வழி. மற்றும் ஒரு வழி காஞ்சிபுரம் டு உத்தரமேரூர் கீழ் ரோடு அப்படின்னு ஒரு ரோடு. அதில் மாகரல் அப்படின்ற இடத்துலேருந்து உள்ளுக்குள்ளே அது 3 கிலோமீட்டரு. எந்த பக்கத்திலிருந்து வந்தாலும் காஞ்சிபுரம் டு இளையனார்வேலூர்,
எனி ஒன் சைடு ஈக்குவலன்ட் கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர், சந்தேகமே கிடையாது. ஆக மக்கள் அனைவரும் வந்து இறையருள் பெற்று இன்பமோடு வாழலாம்.